Lovely subscribers and dear audience, welcome back to DTCP and RERA approval ஓட இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி நெல்லிக்குப்பம் ரோட்ல காயரம்பேடு பக்கத்துல கன்னிவாக்கம். ப்ராப்பர்ட்டி யாரு பண்றாங்க, என்ன வரைக்கும் லோன் பண்ணி தராங்க, இன்வெஸ்ட் பண்ணா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும், இல்ல நம்ம வாங்கி போட்டு கட்டுறோம்னா எவ்வளவு நாள்ல கட்டலாம், என்ன ரிட்டர்ன்ஸ் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். Dear subscribers, ஸ்ரீ ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர் SIDD இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து காயரம்பேடுக்கு அடுத்த கன்னிவாக்கத்துல early development இருந்த ஏரியாஸ்க்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24 feet ரோட் அண்ட் 30 feet ரோடோட இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ஃபெக்டாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை இதை சுற்றி சுருவால காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க, பிளாக் டாப் ரோட் டெவலப் பண்ணி தந்திருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸும் இதுக்குள்ளேயே தராங்க. 730 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிச்சு 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு பிளாட்டோட சைஸை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னா இருக்கும், அவங்களே ரெடியாக இருக்காங்க. இதில் ஆல் 4 ஃபேசிங்ஸ்லையும் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. கார்னர் ப்ராப்பர்ட்டிஸும் ஆஸ் ஆஃப் டுடே அவைலபிளாக இருக்கு. டேரக்டாக போகும்போது இருக்குமான்றதுக்கு நான் கேரண்டி கிடையாது. நான் எடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு டேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியில் கார்னர்ஸ் அவைலபிளாக இருக்கு. உள்ளேயே 2 வில்லா பண்ணி அந்த வில்லாவையும் சேல்ஸ்க்கு ரெடி டு ஆக்குபைல டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இது கூடயே இதுல DTCP கம் RERA அப்ரூவலோட ப்ராப்பர்ட்டி எடுத்து ப்ரொபோசல் பிரைஸ் 2690 ஸ்கொயர் ஃபீட் என்ற ரேட்ல கொடுத்து அதுல 90% வரைக்கும் டாடா கேபிட்டல் அண்ட் IDBI பேங்க் அண்ட் HDFC பேங்க் இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸோட டைப்ஸ் வச்சு லோனும் பண்ணி தரக்கு ரெடியா இருக்காங்க. எமர்ஜிங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கிற சென்னையோட சவுத் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் இதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்குது. கிளாம்பாக்கமோட டெவலப்மெண்ட்டோட ரேடியஸ் ஸ்கூலில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்திருக்கு. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு பஞ்சமே இல்லாத லொக்காலிட்டி. இதுலேருந்து லெஃப்ட் சைடில் எடுத்துட்டா SRMோட மெயின் கேம்பஸ் இருக்குது, BITயோட மெயின் கேம்பஸ் இருக்குது, டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜஸோட மெயின் கேம்பஸ் இருக்குது, அண்ட் தென் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜோட மெயின் கேம்பஸ் இருக்குது. இது எல்லாமே மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள். SRMோட ஸ்கூல், வேலம்மாளோட ஸ்கூல், ஸ்ரீம வித்யாலயான்னு எக்ஸெட்ரா. ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஜாப் லொக்காலிட்டிஸ் லைக் GSTல மட்டுமே ஸ்ரீராம் த கேட்வே, சோஹோ, மெப்ஸ், ஃபோர்ட், மறைமலை நகர், மஹேந்திரவால் சிட்டி, ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் அண்ட் தென் ஷாப்பிங் ஃபெசிலிட்டிஸ், பேங்க்ஸ் எதுக்குமே இந்த ஏரியாவில் இனிதான் டெவலப் ஆகணும்னு இல்லை, எல்லாமே நியர்பைல கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி. என்டர்டைன்மெண்ட்னு எடுத்துட்டா அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டோம்னா கிஷ்கிந்தாவும், ரைட் சைடில் வந்துட்டோம்னா ஒண்டர்லாவும் ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. கொஞ்சம் தாண்டி போயிட்டா ECR ரோட நம்மளால கனெக்ட் பண்ணிட முடியும். எல்லா என்டர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டியும் நம்ம ரெடியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ஸ், இந்த ஏரியாவோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இந்த ஏரியாவை கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு லொக்காலிட்டின்னு தான் சொல்லுவேன். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக மல்டி ஃபோல்ஸாக டெவலப் ஆகும். அண்ட் தென் நீங்கள் வீடு கட்டி வரீங்க அப்படின்னா வாட்டர் ஃபெசிலிட்டிக்கும் பஞ்சம் இல்லாத ஏரியான்னு நான் சொல்லுவேன். டேரக்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள். அவங்களோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். வந்து பேசிட்டு இதான் உங்கள் ப்ராப்பர்ட்டினா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறங்க.